ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா, இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற சமூக சீர்கேடுகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியல, இந்த 2025 ஆரம்பித்து ஜான்வரி 1 வந்து நானும் டெய்லி நியூஸ் பார்க்குறேன். டெய்லி நியூஸில் ஏதோ ஒரு கேஸு, சூசைடு, கொலை, ரேப்பு, கற்பழிப்பு, அப்புறம் ட்ராப்பில் மாட்டுறாங்க பொண்ணுங்க, பசங்களை ட்ராப்பில் மாட்டுறதுன்னு 1008 நியூஸ் கேட்டு கேட்டு காதே முடியலைங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கெட்டு போகிறவங்களுக்கு 1000 வழி. அதில் மெயின் வந்து நம்ம எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்ட் கைட் பண்ண முடியாது. அப்புறம் சைத்தானுக்கு என்ன வேலை? ஸோ அவங்க கெடுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் திருத்த முடியாது. ஆனால் இப்போ மெயின் என்ன பிரச்சனை, எல்லாத்துக்கும் ரீசன் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் ரீசன் நான் சொல்ல வரல. மெயினான ரீசன் என்ன தெரியுமா? ஒரு ஃபோனு, பல ஆப்பு. என்னதான் நடக்குது? நல்லா இருக்கவங்களையும் கெடுத்துருக்குன்ட்டே கூடயே வராங்க. ஆக்சுவலாக நான் இப்படித்தான், நான் கெட்டு தான் போவேன், நான் இதைத்தான் பண்ணுவேன் நடக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனாக நமக்கு வந்து வர்றதை விட நம்மளை வந்து வழி கெடுக்கிறதுக்கு தான் இப்போ நிறைய இருக்குது. இப்போ ஃபோன் எடுத்தாலே ஃபோனில் ஆப்பு விளம்பரப்படுத்துகிறாங்க. என்ன ஆப்பு? ஃப்ரெண்ட் ஆப்பு, டிண்டர் ஆப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேட்டு, ரீல்ஸு, இன்னும் எவ்வளவோ. இதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு ஃப்ரெண்டை தேடித்தரேன். நானும் பார்த்தேன், ஃப்ரெண்ட் ஆப்பை பற்றி யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களான்னு. யாருமே பேசலை. இல்லை, என்ன நடக்குது? உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்திக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணுங்கள், ரியல் மணியை கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு ஒழுக்கமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஒரு குழந்தைங்க செய்யக்கூடிய, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய ஒரு வேலையா இது? இது எந்த இடத்துல கொண்டு போய் முடியும்? சேட்டில் ஆரம்பித்து கடைசியில் அக்கௌண்ட் வாங்கி, அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வாங்கி, வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி, கடைசியில் இருக்கிற லைஃப்பை விட்டுட்டு வேறு லைஃபுக்கு செத்தே போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்புறம் யூடியூப்பை திறந்தாலே உங்கள் செடக்டிவ் ஃபேண்டசியை தூண்டணுமா? இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த கதையை கேளுங்க. ஏங்க, அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய வயசில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்கங்க. இப்போ குழந்தைங்க முதற்கொண்டு யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு ஆப் ஒரு யூடியூப் திறக்க முடியல, திறந்தாலே அதை பற்றி தான் வருது அட்வர்டைஸ்மெண்ட்டு. உனக்கு பணம் சம்பாதிக்கணுமா? அதுக்கு பல வழி இருக்குது. பச்சை குழந்தைங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சோறூட்டி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபோன் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்கள்ட்ட ஃபோனை கொடுத்தாலே பயமாக இருக்குது. புரியல எனக்கு என்ன, எங்கே உலகம் போகுதுன்னே. ஸ்கூல் போகிற குழந்தைங்க, காலேஜ் போகிற யங்ஸ்டர்ஸு, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு, எல்லாருக்கும் ட்ராப்பு. எங்கெங்கே யார் யாரை ட்ராப் பண்ணணும்னு முதற்கொண்டு அதையே ஒரு வேலையாக நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, ட்ராப் ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ராப் எதுக்கு? பசங்க மட்டுமா தப்பு பண்ணுறாங்க? பொண்ணுங்க 13 வயசு பிள்ளைக்கு எல்லாமே தெரியுது. இன்ஸ்டாவில் சேட் பண்ண தெரியுது, லவ் பண்ண தெரியுது. அந்த இன்ஸ்டா சேட்டை பெற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஒன்று நினச்சிருந்தோம். நம்ம 90s கிட்ஸு தான் வந்து நல்ல ஒரு இன்னசென்ட் மோமெண்ட் கடைசி. நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும், நம்ம அந்தளவுக்கு நாலேஜாக இருக்கிறோன்னு. ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம வளர்றதை விட அசுர வேகத்தில் டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. நமக்கு தெரியாத நிறைய விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியுது. அது ஒரு விதத்தில் பெருமைப்பட்டாலும் ஒரு விதத்தில் பயமாக இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதுலேயும் ஹைட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் என்ன எப்படியெல்லாம் நம்மளை வந்து வழி கெடுக்கலாமோ அதுக்கெல்லாம் டெக்னாலஜி கூட நிற்கிதுங்க. மெயின் அதுதான். வேனிஷ் மோடு. எதுக்கு வேனிஷ் மோடு? யார் கூடது எவங்க கூடது கள்ளப்புருஷன் கூட சேட் பண்ண வேண்டியது, படிக்கிற வயசில் சேட் பண்ண வேண்டியது, அதை வேனிஷ் மோடில் போட்டு அழிச்சிட வேண்டியது. பெற்றவங்க என் பிள்ளை படிக்கிறான்னு நினைக்க வேண்டியது. ஸோ நம்ம வளர்றதை விட டெக்னாலஜி அதிகமாக வளருது. அது ஒரு பக்கத்தில் இதாக இருந்தாலும் ரொம்பவே ஆபத்தாக இருக்குது. என்னதான் நம்ம நாடு டெவலப்னு சொன்னாலும், முற்போக்கு சிந்திச்சாலும் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எல்லா காலத்துலேயுமே விபச்சாரம் இருக்குது. ஆனால் அது எங்கேயோ ஏதோ மூலையில் பண்ணுவாங்க. பண்ணுறவங்கள கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க நீட்டாக இருப்பாங்க. விபச்சாரம் எல்லா காலத்துலேயுமே இருக்குது. உலகம் தோன்றினப்ப தொட்டே இருக்குது. ஏன்னா ஆணும் பெண்ணுமா தான் உலகம் படைக்கப்பட்டது. ஆணுக்கு பெண் மேல் ஈர்ப்புங்கிறது உலகம் புவியீர்ப்பு விசை மாதிரி எப்பவுமே இருக்குது. ஆணுக்கு எப்பவுமே பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது.
அது இப்போ வந்தது, இதுக்கு முன்னாடி வந்ததுன்னெல்லாம் இல்லை. உலகம் ஆரம்பிச்சப்ப தொட்டு இருக்குது. அப்போ அந்த விபச்சாரமும் இருக்குது. ஆனால் விபச்சாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். ஆனால் அந்த பொண்ணு விபச்சாரம் தான் பண்ணுறாளான்னு கூட தெரியாத அளவுக்கு தான் அவ்வளோ நீட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. நீ கரெக்டாக இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. வழிகட்டுறக்குன்னு சில சனியன்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க கெட்டு போட்டும். ஆனால் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணாலும் அதிலேயே வழிகெடுக்கிறதுக்காக நல்லா இருக்கிற பசங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காகவே வராங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் வந்து மூலையில் எங்கேயோ தெரியாமல் நடந்துட்டு இருந்த விஷயத்தை இப்போ மீடியாவில் போட்டு ரேட்டு பேசுகிறாங்க. இதுவா நம்ம டெவலப்மெண்ட்டு? தப்பு பண்ணுறவ எங்கேயோ போய் தப்பு பண்ணட்டும், ஆனால் இது இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி நல்லா இருக்கவங்களையும் தப்பு பண்ண தூண்டுறாங்க. இதுவா நம்ம முற்போக்கு சிந்தனை? ஒரு ஹெல்மெட் போடலைன்னா, ஒரு சீட் பெல்ட் போடலைன்னா நம்ம 1008 ஃபைன் வாங்குறாங்க நம்ம போலீஸ். ஆனால் அந்த சீட் பெல்ட் போடலைனாலும் ஹெல்மெட் போடலைனாலும் போகிறது அதை போடாத உசுறு தான். ஆனால் நீங்கள் மீடியாவில் ஒரு தப்பான ஒரு கண்டென்ட் போடும்போது அதை பார்க்குறவங்க கண்ணு கேடு வருது, மனசு இதாகுது. படிக்கணும், வேலைக்கு போகணும், பெற்றவங்கள பார்க்கணும்னு எய்மோடு இருக்கிறவனை சபலப்படுத்துகிறாங்க. என்ன இவ்வளோதான் இதுலையெல்லாம் சபலமாயிட்டு அவெல்லாம் என்ன அப்படிம்பாங்க. பட் அது கிடையாதுங்க. நம்மளோட ஒரு ஏஜ் வரைக்குமே நம்ம எதை பார்த்தாலும் ஈர்ப்போம். லவ் வருது. ஏன் டீனேஜில் லவ் வருது? ஈர்ப்பு. ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணுங்கிற ஈர்ப்பு வரும்போது இந்த மாதிரி கன்றாவிகளெல்லாம் அவங்க பார்க்கும்போது இது என்ன ஏதுன்னு அவங்க தெரியப்படுத்தி ஒரு எய்மோடு இருக்கிற பையனும் எய்ம் இல்லாமல் போயிடுவான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஹெல்மெட் போடலை, ஒரு பெல்ட் போடலைன்னு 1008 ஃபைன் போடுறீங்களே, அவன் போகிறது அவன் உசுறு மட்டும்தான். போனால் போய் தொலை, அவன் போடலை, அவன் உசுறு போகுது, அவ்வளோதான். அதுக்கு நீ அவன் மேலே கவலைப்படுற. ஆனால் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் தப்பான கண்டென்ட் போடுறதுனால அதை பார்க்குறவங்களே கெட்டு போகிறாங்களே. ஆனால் அதுக்கு எந்த மீடியாவும் எந்த இதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதுதான் நம்மளோட இதை நம்ம சட்டமா எனக்கு தெரியல. முற்காலத்தில் மறைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டாங்க. பசங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பொண்ணுங்க மட்டும் என்ன கரெக்டா? அதான் ஃபஸ்ட்டு காலத்துலலாம் மறைக்கிறதுக்காக போராடினாங்க. இப்போ காட்டுறதுக்கு போராடுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ட்ரெஸ் அப்படின்னா அந்த சினிமாவில் சாங்கில் போடுவாங்க, அதோடு முடிஞ்சுது. அதையெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் போட மாட்டோம். அப்படியே போட்டால் கூட ஒரு சுடிதாரு, ஒரு தாவணி அந்த சினிமாவில் போட்ட மாதிரி போடுவாங்க. இப்போது தமன்னா எந்த ஐட்டம் பாட்டுக்கு என்ன டான்ஸ் போட என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ்ஸை வீட்டில் இருக்கவங்க போட்டு ரீல்ஸ் போட்டு ரீச் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க விருப்பங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. நீ காட்ட ரெடி, அவன் பார்க்குறக்கு ரெடி, உனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதை விருப்பமே இல்லாத ஒருத்தன் பார்ப்பான், சம்மந்தமே இல்லை ஒருத்தர் குழந்தை பார்க்குது, அது மனசில் சபலம் உண்டாக்குது இல்லையா? இது தப்பு இல்லையா? அப்போ அந்த தப்புக்கு நீங்களும் துணை போகிறதா தானே அர்த்தம். இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் கண்டிப்பாக. இதுக்கான தீர்வு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.